வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய நாளில் வந்து வைத்தியர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய ஆதரவு இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வந்து சொல்லியிருக்கார். அவர் வந்து சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வந்து வழங்க போவதாக சொல்லியிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சயித் பிரேமதாசாவுக்கு வந்து அர்ச்சுனா வந்து ஆதரவை வழங்குறத வந்து சரியா தவறான்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போற, என்னென்ன சவால்கள் இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். மாதம் 21ஆம் தேதி வந்து இலங்கையோட ஜனாதிபதி தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுல வந்து பிரதானமான 4 வேட்பாளர்கள் வந்து இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர் வந்து தற்போதைய ஜனாதிபதி, அதே போல அன்னகுமார திசாநாயக்கா, அதே போல சயித் பிரேமதாசன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நமால் ராஜபக்ச வந்து வாரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது 4 பேருக்கு இடையில வந்து கடுமையான போட்டி ஒன்று இருக்குமென்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. இப்படி இருக்கும்போது வந்து இன்றைய நாளில் வந்து சயித் பிரேமதாஸ் அவருக்கு வந்து அர்ச்சுனா வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே வந்து டாக்டர் அர்ச்சுனாவை சந்திக்கிற விருப்பம் தெரிவித்திருந்தார். பிறகு வந்து பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் இழுபட்டது. இது வந்து அதுக்கு பிறகு அப்படி அவரை கைவிட்டுட்டு சயித் பிரேமதாஸோட வந்து இணைஞ்சிருக்கார். சயித் பிரேமதாஸோட வந்து இணைஞ்சது சரியான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா, சயித் பிரேமதாஸோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் கட்சிகள் நிறைய வந்து இருக்குது. மைத்திரிபால சிறிசேனாவை வந்து ஜனாதிபதி ஆக்கினர் வந்து தமிழ் கட்சிகள்லேயும் முஸ்லீம் கட்சிகள்லேயும் ஒரு பெரும்பாலான ஆதரவோடு தான் வந்து மைத்திரிபால சிறிசேனா வந்து ஆட்சிக்கு வந்தார். சுருக்கமாக சொல்லணும்னா கட்சியும் அதே மாதிரி ரிஷாட் பதியுதீன், மெனோ கணேசன் அவர்களுடைய கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியான கட்சிகள். அந்த கட்சிகள் வந்து சயித் பிரேமதாஸோட வந்து இப்போவும் இருக்கிறாங்க. ஒரு கட்சி என்ற ரீதியில வந்து சரியான ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது. சயித் பிரேமதாஸோட கட்சி தான் பாராளுமன்றத்தை வந்து மொத்த கட்சிக்கு அடுத்ததாக வந்து ஒரு நிலையான கட்சி அங்கத்தை, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை உடைய கட்சின்னு சொன்னா சயித் பிரேமதாஸோட கட்சி தான் இப்ப இருக்குது. சயித் பிரேமதாஸோட கூட்டணி அதுதான் வந்து இப்ப இருக்குது. ஆகவே வந்து இந்த அடுத்த ஜனாதிபதியம் சொல்லி ஒன்று இல்லாமல் சொன்னா அடுத்தது இருக்கிறது பிரதமர். அந்த பிரதமருக்குரிய போட்டியில வந்து அவர்களுடைய கட்சிகளை இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சியில இப்பவும் வந்து கஸ்டடி டி சில்வான்னு சொல்லியிருக்கார். அவர் வந்து நிறைய காலமாக வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க அவரை இந்தியாவில் கொண்டு வர முயற்சி செய்தாங்க. அது வந்து நிறைய தோல்வி அடைஞ்சது. அவர் ஒரு சிறந்த ஒரு ஆளுமை உள்ளவர். அதனுடைய வருகையை வந்து நிறைய காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து நடக்காமல் போயிட்டு சயித் பிரேமதாஸ் அந்த கட்சி வந்து ஒரு கட்சிகள் என்ற கூட்டமைப்பை வந்து ஒற்றுமை உள்ள கட்சி. இன்னுமே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தங்களுடைய ஆதரவு சொல்லல. அவருடைய ஆதரவு ரணிலுக்கு போகலாம், இல்லை சயித்துக்கு போகலாம், இல்லை வேறு யாருக்கு போகலாம். இந்த நிலையில வந்து இந்த அர்ச்சுனா வந்து சயித் பிரேமதாஸோட இணைஞ்சிருக்கார். ஒருவேளை வந்து கூட்டமைப்பு கட்சிகள் வந்து இனி தமிழ் கூட்டமைப்பு கட்சிகள் வந்து சயித்துக்கு ஆதரவு வழங்கினா கூட முதல்ல வந்து வழங்கினது வந்து அர்ச்சுனான்ற பேரில் வந்து எப்பவுமே இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியல. அரசியல் சூழ்நிலை இப்போ அப்படி இருக்குது. முதலாவது வந்து சயித் வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து சரியான முறையில் கட்சியில வந்து சிறந்த ஒரு கூட்டமைப்பை வைத்திருக்கிறாரு சயித்தோட கட்சி. அது வந்து அர்ச்சுனா வந்து தேர்வு செய்வதற்கான முதல் காரணம் சரியான சொல்லிடும். அதே நேரம் வந்து சயித் பிரேமதாஸ் கடந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45% மேற்பட்ட வாக்குகளை வந்து அவர் பெற்றிருந்தார். ஆகவே வந்து இந்த முறையும் வந்து அவர் ஒரு பழக்கப்பட்ட முகம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அக்கீரச கட்சியிலிருந்து போனவங்க நிறைய பேர் வந்து திரும்பவும் அக்கீரச கட்சிக்கு வேற திரும்பல. ரணிலோட தலைமைத்துவம் தெரியும், அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய காலம் அவங்களோட நடந்திருக்கிறாங்க. இவர் இப்படி செய்யக்கூடும், இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்வார் என்ற ஒரு உறுதியான மனநிலை இருக்கிற வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி பிரிந்து போன அப்புறம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்த பொழுதும் வந்து அந்த கட்சியில இருந்து யாருமே கிடையாது. விரல் விட்டு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷநாயக்கார மற்றது கரீன் அவங்க எல்லாம் வந்து ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வந்திருந்த பொழுதும் பெரிய ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து அப்படியே இந்தியாவில் வரையில ஒரு சிறிய கூட்டம் தான். என்னோட அரசியல் அதே போல திருநிகா பிரேமச்சந்திரன் அரசியல் எல்லாமே வந்து இழுபடியில் இருந்தது. இப்போதான் வந்து அவங்களை புனியெல்லாம் வழங்கி அவங்க வெளியில எல்லாம் வந்தாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து சயித்தோட கட்சி வந்து ஒரு பலமான கட்சியாக இப்போ இருக்கிறதா நானும் உணர்றேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த இலங்கை தேசம் வந்து இலங்கை தேசத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள், அந்த லைன் எரிவாயு பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து முடிவுக்கு கொண்டு வந்து ஒருவராக ரணில் விக்ரமசிங்கே பார்க்குறாங்க. அப்போ வந்து தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல முடியாத நிலையில இருந்து இவ்வளவு காலம் வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து சரியான முடிவை இன்னுமே எடுக்கல. சொல்லப்போனால் தமிழ் தேசிய கூட்டவை கூட இன்னும் தங்களோட முடிவுகளை வந்து இனிமேல் அறிவிக்கல.
ஒருவேளை வந்து இது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடியவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர் வந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையிலேயே வந்து சில பேர் இருக்காங்க. முடிவுகளை வந்து நைனாலே சொல்லியாது. அதே போல் வந்து இப்போ வந்து யாராலையும் கணிக்க முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து இப்போவுமே வந்து ரணில் விக்ரமசிங்கோட இருக்கிறவங்க வந்து மொட்டு கட்சி ஆகல, மொட்டு கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படியே தான் அவங்க இப்பவும் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில வந்து மக்கள் வந்து அதை விரும்பாமல் தான் வந்து போராட்டங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆகவே வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கான வாக்குகளும் வந்து குறையக்கூடும். அதை கூட ஒருவேளை வந்து அப்படி நினைச்சிருக்கலாம். அந்த நிலையில இருந்து கொண்டு அவர் வந்து சைட் பிரேமதாசவுக்கு வந்து இப்போ ஆதரவு கொடுத்திருக்கலாம். அதுவும் வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து தாக்கத்தை ஏற்படுது. ஏன்னு சொன்னால் மொட்டு கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் தான் இப்பவும் வந்து ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் தான் இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வந்து இது வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது. மூன்றாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிரகுமார திசாநாயக்கோடைய வந்து அவங்களோட கட்சியை சேர்ந்த உறுப்பினரோட இருந்து ஒரு டீல் அண்ட் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து தோற்றிக்கப்பட்டு அதுலேயும் வந்து டாக்டர் ரஜினா பின்வாங்கப்பட்டார். பின்வாங்கினார்னு சொல்லலாம். அப்போ அந்த திரும்பவும் வந்து அதை திரும்ப கட்டியமைக்க அவரும் விரும்பவில்லை நினைக்கிறேன். அப்போ அனுராவுக்கும் வந்து தன்னோட ஆதரவை கொடுக்க முடியாத நிலையில் அதை போட்டார். அதை மட்டுமே ஒரு மையப்படுத்தின ஒரு ஆட்சி முறை தான் விரும்புகிறாங்க அவங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவரை மையப்படுத்தினதை விட ஒரு கட்சின்னு சொன்னால் ஒரு 10-15 பேராவது கொஞ்சம் வெளி தெரியக்கூடிய ஆட்களாக இருக்கணும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் கட்சி. அப்படி இல்லாமல் வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ இருக்கிறது வந்து 3-4 ஆசனம் தான் அவங்க வச்சுக்கிறாங்க பாராளுமன்றத்திலேயே. அது கூட வந்து இப்போ ஒரு ஜனாதிபதி உருவாக்கக்கூடிய இடமான அதுக்கு பிறகு வர பிரதமர் பதவி, அதே மாதிரி வர பாராளுமன்றத்தை வந்து கைப்பற்றால் எல்லாமே வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஒருவேளை வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து கூட எதிர்காலத்தில் பிரதமர் வந்து வேறொரு கட்சி சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது. சைட் பிரதமருக்கு இந்த வாய்ப்பு வந்து அதிகம் இருக்கு. நிலையான பாராளுமன்றத்தை பெறக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இப்போ இருக்காங்க. அதால் வந்து சைட் பிரதமராக வாய்ப்பு இருக்கு. இதனால் வந்து ஒருவேளை வந்து ஜனாதிபதி வந்து சைட் பிரதமரை தோல்விவிட்டால் கூட 2ஆம் கட்டமாக வந்து பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார். பிரதமர் பதவிக்கு ஒரு வாரத்துக்கு போட்டியிடும்போது அவருக்கு வெற்றி பெறத்தான் சொன்னாங்க. இப்போ ஜனாதிபதி தேர்தலில் வந்து அர்ஜுனா போட்டியிட போகிறாங்க, பாராளுமன்ற தேர்தலாம் வந்து போட்டியிட போகிறார். அப்போ அவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு அமைச்சர் பதவியிலோ இன்னொரு சில பதவிகளுக்கோ கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் இது வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து இந்த முடிவு சரின்னு சொல்லிடல. இதுதான் வந்து அர்ஜுனாவுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே நாங்கள் வந்து சில எதிரான கருத்துக்களையும் பார்க்க வேண்டியிருக்குது. அவருக்கு வந்து சவாலாக இருக்கக்கூடிய இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேளை வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து ஜனாதிபதியாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது. என்னதான் வந்து அர்ச்சனா வந்து முடிவெடுத்திருந்தாலும் இந்த முடிவை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மக்கள் மனதில் வந்து இப்போவும் வந்து ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற ஏன்னு சொன்னால் இந்த நாடு வந்து இவ்வளவு பிரச்சனையிலிருந்து வந்தது, இந்த பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்து மீட்டு ஒருவராக வந்து ரணிலை பார்க்கிறாங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அரசாங்க காலத்தில் ரணில் ஒரு பக்கம் இருக்கிற மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்க மற்ற பக்கம் ஒரு எதிரானவங்களாக இருப்பாங்க. ரணில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் தமிழாக்கள் வந்து வடக்கு கிழக்கில் வந்து ஓட் போட்டிருந்தாங்க. இந்த ஓட்டை வந்து சைட்டுக்கு மாற்றுறதுல அர்ச்சனா எவ்வளவு தூரம் பங்களிக்கணும் என்னால் சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால் தேர்தல் வந்து எப்போவுமே மாறையிலும் அவங்களோட கருத்துக்கள் எப்போவுமே மாறையிலும் இது உண்மை. இது நான் சொன்ன ஒரு மிகப்பெரிய உண்மை. சைட் பிரேமதாசா வந்து இப்படி வந்து இந்த வடகிழக்கு ஓட்டை வந்து பிறப்புற ரணிலுக்கு எதிராக வேறொரு பெறுறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ரணிலுக்கு எதிராக பெறுற உண்மையாக வந்து கடினமான விஷயம். அந்த தேர்தலில் வந்து ரணில் விக்ரமசிங்கே தோற்கடிக்கப்பட்டதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து வடக்கு கிழக்கில் வந்து அந்த தேர்தலில் வந்து ஓட்டு சரியான குறைந்த அளவில் வந்து போட்டிருக்காங்க. இதால் தான் வந்து தோல்வி விட்ட இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் ஓட்டு வந்து பெரும்பாலும் வந்து ரணில சார்ந்தே இருந்திருக்குது. இதை வந்து எப்படி வெற்றி கொண்டு இந்த ஓட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கொண்டு போக்குறேன் என்று தெரியல. அதை விட மக்களும் வந்து ஏற்றுக்கொள்ள வேணும். இவ்வளவு நாளும் வந்து அர்ச்சனா ஜாக்கெட் பக்கம் மட்டும் தெரியாமல் இருந்தது. நேற்று கூட வந்து அதை தங்களோட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரங்கநாயகி தங்களோட பேச போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ சைட் என்றார். இதுக்கு முதல் வந்து அனுபவம் இல்லை. எதை சொன்னாலும் நாங்கள் ஓட் போட்டுருவோமோடா என்ற ஒரு கேள்வி வந்து தமிழாக்களுக்கு எப்போவும் இருக்கும். அதே போல் மக்களுக்கு இருக்கும். நீ சொன்னால் நாங்கள் என்னத்தை செய்திருவோமா வச்சுட்டு போவீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. நான் எதையுமே வந்து நான் சொல்ல விரும்பல. ஆனால் உண்மையில வந்து நிறைய சவால்களை வந்து அர்ச்சனா சந்திக்கிறதோட ஏன்னு சொன்னால் உலக காலம் வந்து யாரையுமே வந்து ஆதரிக்கிற போது மாட்டு கருத்துள்ளவர்கள் நிறைய பேர் வருவாங்க. இந்த தேர்தலில் வந்து யார் ஒருவருக்கு வந்து அர்ச்சனா வந்து ஆதரவு தெரிவித்து ஆக வேணும். ஏன்னு சொன்னால்
இல்லைன்னு சொன்னால் அந்த தேர்தலுக்கு பிறகு வந்து அர்ச்சனாண்ட பதவிகள் அதே போல் அர்ச்சனாண்ட வேலை எல்லாத்துலேயுமே வந்து இது தாக்கத்தை ஏற்படுதுன்னா நிறைய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தேர்தல் வந்து தான் மிக பலமான ஒரு கட்டம் வந்து அர்ச்சனா போக வேண்டிய நிலையில் இருக்கிற கட்டாயம் வந்து ஒரு விவசாயம் இருக்க வேண்டியதாங்க 3 பேர் 4 பேருமே கைவிட்டாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அர்ச்சனாட நிலையம் வந்து கேள்விக்குறியாக நிறைய பிரச்சனை சந்திக்க போக ஒருவேளை வந்து சைட் பிரேமதாசா வெற்றி பெற்றாருன்னு சொன்னால் அது வந்து அர்ச்சனாவுக்கு பெரிய சாதகமான பாதைகளை வந்து திறக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நாளில் இதுதான் வந்து முக்கியமான என் பிரச்சனை இன்றைய நாளில் வந்து அவரை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு பிறகு நான் அங்கே வந்து நான் என்னோட பிரச்சார பணிகளை ஆரம்பிப்பேன். தன்னோட வந்து நிறைய பேர் வந்து அவர் இணைய சொல்லியிருக்கிறேன். யார் இணைய போகிறாங்க என்ன நடக்க போகணும்னு தெரியல. இந்த தேர்தல் நம்ம இப்படி இருக்க போகிறது தெரியல. நாங்கள் வந்து கட்டாயம் செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு 22ஆம் தேதி சில முடிவுகள் அறிவிக்கப்பட அடுத்த நாள் கூட ஆகலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்படியான ஒரு தேர்தல் நிலை தான் தோல்விக்கப்படுதுன்னு சொன்னால் 50க்குமான மேலதிகமான வாக்குகளை யாருமே வந்து பெறமாட்டாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க, அதே போல் அர்ச்சனா எடுத்த முடிவு சரியாக தவறாது. மறுமொழி வீடியோவில் சந்திக்கிறேன்.